உங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கு 2 நிலை இருக்குது, 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட மிருக நிலை, அனிமல் ஸ்டேட். இன்னொன்று உயர்ந்த நிலை, எலிவேட்டட் ஸ்டேட். இந்த மனித வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இந்த நிலை எப்பவுமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். நம்மளோட நோக்கம் எப்பயுமே இந்த உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்று தான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். நம்மளோட ஒரு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு நம்ம வாழணும்னா இந்த உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும். சரி, ஏன் அந்த மாதிரி பண்ணோன்னா, முதலாக அதுக்கு முன்னுக்கு இது என்னது மிருக நிலை. மிருக நிலை வந்து குவைட் ஈஸி. அது வந்து எனக்கு என்ன இப்போ வேணுமோ நான் போய் செஞ்சுருவேன். நான் அதில் யோசிக்க மாட்டேன். எனக்கு அந்த விவேகத்தை நான் பாய்க்க மாட்டேன். இது எனக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா, ஐ ஜஸ்ட் கோயிங் டு இட், அவ்வளோதான். இப்போ எனக்கு இனிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இனிப்பு நீர் வாட்டணும். நான் போயிட்டு இப்போ எனக்கு தோணுது, இப்போ நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், போயிட்டு சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வருத்தப்படுறது. இல்லை எனக்கு ஏதோ இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, போயிட்டு ஒரு ஃபுல் தாலி மீல், அதுக்கு மேலே மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல்லாம் போட்டு சாப்பிட்டு கடைசியாக ஒரு நல்ல ஒரு காஃபியை குடிச்சிட்டு வெளியே வந்து ஒரு சிகரெட்டு. ஆனால் உங்களுக்கு இது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? வருத்தம், ஏன் சாப்பிட்டேன்னு. ஆனால் மறுபடியும் செய்வீங்க. ஸோ அதுதான் இந்த மிருக நிலை. இட் டசன்ட் திங்க், சும்மா செய்ய வேண்டியதான். அதுதான் நம்ம அதுதான் டிஃப்ரென்ஸ் மிருக நிலைக்கும் உயர்ந்த நிலை. இல்லை, அதாவது மனித நிலை சொல்லக்கூடாது. மனிதன் இந்த மிருகத்த நிலையில் அவன் கட்டுப்படுத்துறது தான் அவனோட, அதாவது கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். ஓகே, ஒரு டிசிப்ளினோட நிற்க, இது நான் போகக்கூடாதுன்னு நிற்க வேண்டும். ஆனால் நம்ம பண்ணுறோமா? பண்ண மாட்டோம். இந்த உயர்ந்த நிலை வந்து வேறு. லெட்ஸே அதே உதாரணம், எனக்கு தோணுது மறுபடியும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் நான் போக மாட்டேன், பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு எனக்கு என் உடம்புக்கு சரிப்பட்டு வராது இந்த விஷயம். அதனால் நானே என்னை வீணாக்கிக்கூடாது இல்லையா? அதனால் எனக்கு வேண்டாம் என்று ஒரு, அதுக்காக தான் வைராகியம் என்று ஒரு வைராகியான்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நிற்கிறது. அதுக்கு வந்து எப்படி இந்த மிருக நிலைக்கு நம்மளுக்கு ஒரு வருத்தம் வருதோ, ரிக்ரெட் வருதோ, ஒரு அன்ஈஸி, ஒரு அன்ஹாப்பினஸ் வருதோ, இந்த உயர்ந்த நிலை ஒன்று வேண்டாம் நீங்கள் சொல்லும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் சொல்லணும்னு கேட்கணும் அவசியம் இல்லை. ட்ரை இட் அவுட். உங்களுக்கு செய்யக்கூடாத விஷயத்துக்கு போயிட்டு செய்யாமல் இருங்க. லெட்ஸ் see how that happens. இல்லை சில பேர், சார் எனக்கு தெரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, புரியுதுன்னு, ஆனால் என்னால் முடியல சார், ஐ ஹாவ் டு கோ அண்ட் டூ இட். சிகரெட்டாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், இல்லை இன்னும் என்னென்ன பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னால் முடியல சார். சரி, எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கள். அடுத்த தடவை உங்களுக்கு அந்த எண்ணம் வரும்போது, அது என்ன ஒன்றா இருக்கலாங்க, இந்த மிருக நிலை உங்களுக்கு வரும்பொழுது ஒரு இந்த மூஞ்சி ஞாபகம் வச்சுங்க. இந்த பிரகாஷ் உள்ள மூஞ்சி ஞாபகம் வச்சுங்க. பிரகாஷ் சொன்னானே 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லின்னு, நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் மீ. அடுத்த தடவை வரும்போது 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் போங்க, சாப்பிடுங்க, போய் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்கள் அந்த மிருக நிலைக்கு போயிடுங்க. ஏன்னா இது ஒவ்வொரு நாள் நடக்காது, இது ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் அந்த 5 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு 10 நிமிஷம் போக 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 உங்கள் மைண்ட் வந்து சொல்லிடும், எதுக்கு தேவையில்லையே. That's one of the practice that you can do. Okay, I hope that you will try. வணக்கம்.